2 மணி நேரம் வந்து தொங்க விட்டு நடிக்கிறதா எப்படி சொல்ற ஒரு ஃபேமிலி எமோஷனான ஒரு படம் தான். பார்த்தாலே தெரியுது அவர் ஏதோ ஃபேமிலிக்காக தான் சண்டை போடுறாரு. நார்மலான பையன் மாதிரி தான் இருக்காரு. ராயன் ட்ரைலர் பாத்தீங்க எப்படி? ராயன் ட்ரைலரா ரொம்ப நல்லா இருந்தது. ராயன் ட்ரைலர் பார்க்காத ஒண்ணா இருந்தது. அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல வந்த பாப்பாண்டி எடுத்து இப்படி ஒரு படம் பண்ணிருக்காருன்ற மாதிரி ஒரு ஆச்சரியமா இருக்கு. தனுஷ பாக்குறது எப்படி இருக்கு? இந்த ரத்தம் எல்லாம் கீழே ஓடுது, மொட்டை அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு ரா அண்ட் ரஸ்டிக்கா ஒரு படம் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஒரு நாட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி லைன். அதுல எப்படி இருக்குதுன்றது வந்து படம் பார்த்தாதான் தெரியும். நம்மளால என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு ஆக்ஷன் பிலிமா தான் இருக்குது. ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் எமோஷனு, ரெண்டு தம்பி, அதோட ஒரு ஃபேமிலி எமோஷனான ஒரு படம் தான். தனுஷோட செட்டப் எப்படி பிடிச்சிருக்கு? ஏன்னா இது வரைக்கும் யூஸ்வலா இல்லாம ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இந்த மொட்டை அடிச்சுட்டு இவரு இந்த லுக்கு போடும்போது திருப்பதியில போய் மொட்டை அடிச்சாரு. அடுத்து என்ன மொட்டை அடிச்சாரு எப்படி படம் பண்ணுவோம் பார்த்தா அப்புறம் ராயன்ல வந்து மொட்டை அடிக்கிறதான் படமாவே இருக்கு. அந்த கெட்டப்ல அப்படிங்கும்போது அதுக்குள்ளேயே முடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த டைம்லயே எடுத்து முடிச்சிட்டாரு. பாக்குற போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. அந்த கேரக்டருக்கு அவரு என்ன இமேஜின் மொட்டை அடிச்ச மாதிரி அவர் இருக்காரு. அது படம் வந்தாதான் தெரியும். ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்ல நம்ம எதுவுமே சொல்ல முடியும். எல்லா ஆல்பமும் நல்லா வந்திருக்கு. ஓராயா வந்து அடங்காத அசுரன்லாம் வந்து தியேட்டருக்கு எல்லாம் பார்த்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே எல்லா படம். செல்வராஜ் சார் வந்து இது வரைக்கும் டைரக்ஷன் தம்பியை போட்டு நடிச்சாரு. தம்பி டைரக்ஷன் அவர் நடிக்கிறாரு. நம்ம அளவு கடந்து ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. நம்ம எல்லாருக்கும் பர்சனல் லைஃப் இருக்கு. சினிமான்னு ஒரு விஷயம் வரும்போது சார்னு பாக்குறோம், கமல் சார் பாக்குறோம், தளபதி சார்னு பாக்குறோம், ரஜினி சார் பாக்குறோம். அண்ணன் டைரக்ஷன்ல படம் பண்ணும்போது எவ்வளவு பட்டிருக்காரு. அண்ணன் சிமிட்றதுலாம் வந்து பிகைன் உட்ஸ்ல ஒரு அவார்ட்ல சொல்லியிருக்காரு. ராயன் ஆடியோ லான்ச்ல இவர் வந்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஜாலியா இருந்தது. எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க ராயன் படம்? 26ஆம் தேதி ரொம்ப எதிர்பார்க்கிறோம். தனுஷ் சாருக்கு வந்து 15 எப்படி இருக்கும்னா ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ராயன் ட்ரைலர் பார்த்தோம், நல்லாவே இருந்தது. சந்தீப் கிஷான் வேற வந்திருக்காரு. அப்புறம் காளிதாஸ் தனுஷ் முட்டை அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துறப்ப ரத்தமா ஓடுற மாதிரி அது பயங்கரமா இருந்தது. ஆனா அது பாக்குறப்போ நாங்க வந்து ஃபைட் சீன் எல்லாம் நிறைய இருக்கும் அப்படி இப்படின்லாம். ஆனா ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஒரு ஃபேமிலிக்காக பண்ணிருக்காரு, ஃபேமிலிக்காக வந்திருக்காரு. பார்த்தாலே தெரியுது அவர் ஏதோ ஃபேமிலிக்காக தான் சண்டை போடுறாரு அப்படின்னு எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. மொட்டை அடிச்சதுல இருக்கலாம் எப்படி இருக்கு? டேரக்டரா வந்திருக்காரு அந்த படத்துக்கு. நான் வந்து எஃபோர்ட் போடுறேன் மொட்டையில காமிச்சிருக்கேன். எந்த படத்துலயும் அவர் மொட்டை அடிச்சு பார்த்ததே கிடையாது. இந்த படத்துல அவர் ஷேவும் பண்ணிக்கிட்டு வெறும் மீஸ் மொட்டை வச்சு மொட்டை அடிச்சு புஷ்பா படம் 2ல வர பகத் பாசில் மாதிரி வந்துக்கிறாரு. செல்வராஜ் வந்து என்ன சொல்லுவாருன்னா காட்டுல வந்து ஒரு சிங்கம் தான் எல்லாருமே பெரிய இதுன்னு நினைப்பாங்க, ஆனா ஓனாய் தான் பெரிய இது அப்படின்னு. அந்த ஓனாய் தான் நீங்க நினைக்கிறீங்க ஓனாய் மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஓனாய் தான் வருது கையிலே சொல்லிட்டாங்களே. ஓனாய் தான் சிங்கத்துக்கூட மரியாதையோ இதுவோ வந்து ஓனாய் கிடையாது. அப்புறம் எதுக்கு ஓனாய் வந்து பெருசா இது பண்ணிருப்பாங்க? ஓனாய் வந்து அதான் பேசிக் கான்செப்டே. ஓனாய் வந்து அவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணிக்காது. சிங்கத்தை வந்து நேராவும் மோதவும் முடியாது. இல்ல ஒரு 4 ஓனாய் இருந்தாலே ஒரு சிங்கத்தால எதுவுமே பண்ண முடியும். தனுஷ் வந்து அதுல ஃபேமிலி மேன்ல நின்று எதுவும் பண்ண முடியாது. அவளை ஏஆர் ரஹ்மான் சொல்லவே தேவை. செல்வராஜ் சார் படத்துல தனுஷ் நடிக்கிறதுக்கும் தனுஷ் டைரக்ஷன்ல செல்வராஜ் நடிக்கிறதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருந்தது? படம் பார்த்தாதான் சொல்லுவோம். ராயன் ட்ரைலர் பாத்தீங்க எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல தான் இருந்துச்சு. ட்ரைலர் வந்து மாசா தான் இருக்கு. ஆனா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டே இருக்கனால படம் நல்லாவே இருந்தாலும் நமக்கு நல்லா இல்லாம போயிருமோங்கிற ஒரு பயம் மட்டும் தான் இருக்கு. தனுஷ் சார் மொட்டையோட இருக்காரு, நார்மலான பையன் மாதிரி தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ஏதோ பெரிய ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி தான் கெட்டப்ல இருந்து எல்லாமே அப்படியே மாறுது. எல்லாமே பார்த்தா சென்னை கான்செப்ட், அந்த ரவுடி, இந்த ரத்தம் இதோடய போகுது. வெட்டு குத்து இதுதான் நடக்கும். அவங்க தம்பிக்காக அவன் எல்லாமே பண்றான். ஃபேமிலிக்காக தான். ஆனா எல்லாம் நார்மலா ஒரு பையன் மாதிரி தான் இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கோசரம் அவங்க எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது அவங்க வாழ்க்கை. 26ஆம் தேதி படம் ரிலீஸ் எந்த அளவுக்கு? நான் பேசிக் நான் தனுஷ் ஃபேன். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் நான் வந்து ஃபுல் வைப்ல தான் இருக்கேன். ஆல்ரெடி என் பசங்க எல்லாம் கார்டுல இருக்கானுங்க. என்ன கார்டுனா படம் நல்லா இல்லைன்னா நான் செத்துருவேன். அவங்க இந்த அளவுக்கு நான் பேசி வர வச்சிருக்கேன். படம் இதெல்லாம் நடிச்சாலே எல்லாம் நல்லா தான் இருக்கும். பாருங்க ட்ரைலர் வந்து பார்த்தா வேற மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதனால எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு இருக்கு. செல்வா சாரை வந்து கயிறு 2 மணி நேரம் வந்து தொங்க விட்டு நடிக்கிறதா எனக்கு வந்து வட சென்னை தான் ஞாபகம் வருது. எஸ். சூர்யா நடிச்சா இந்த படமும் வந்து ஃபிளாப்பே ஆகாது. அதுவும் வில்லனா நடிச்சா ஃபிளாப் ஆகாது.